தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜென்ரல் ரேங்க் 39,000 50,000 வரைக்கும் எம்பிசி கேட்டகரியில் வாங்கியிருக்கின்ற மாணவர்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் எந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது என்பதை ப்ரிடிக்ஷன் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த கணிப்பின்படி ப்ரிடிக்ஷன் படி கடந்த வருடம் டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ரேங்கை எடுத்துக்கிட்டு அதில் 5% டீவியேஷன் அப்ளை பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நாங்கள் அரைவ் பண்ணியிருக்கோம். இதை சிம்பிளாக சொல்லணுன்னா, போன வருஷம் ஒரு கோயம்புத்தூர் கல்லூரியில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் 100 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குன்னா, இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 95 ரேங்க்குள்ளேயே அது முடிஞ்சு போயிருக்கும். அதன் அடிப்படையில் 100க்கு 95னா 1000க்கு எவ்வளோ, 10,000க்கு எவ்வளோ, 39,000க்கு எவ்வளோ, 50,000க்கு எவ்வளோ என்று கால்குலேட் பண்ணி இந்த ரேங்க்ஸை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இருந்தபோதும் எங்களுடைய ரேங்க் ப்ரிடிக்ஷன் கணிப்பு 90% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் 10% அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இதை ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூவாக வச்சுக்கிட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிரான்ச், உங்களுக்கான கல்லூரி கோயம்புத்தூரில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக சாய்ஸ் ஃபில்லிங்காக நம்மெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஜென்ரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்கள் 26/7/2025 அன்னைக்கு உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை தொடங்கலாம். 28/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். நமக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2025க்கு ரிலீஸ் ஆக காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஜென்ரல் ரேங்க் 39,000 50,000 வரைக்கும் எடுத்திருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு இந்த வருஷம் கோயம்புத்தூரில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகளில் எந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை ப்ரிடிக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன் சிம்பிளான ப்ரிடிக்ஷன் இல்லை. கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 க்ளோஸ் ஆன ரேங்க் அடிப்படையாக வச்சுக்கிட்டு 5% அதில் குறைச்சி நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதன் அடிப்படையில் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராபாளையம் கேம்பஸ் இசி பிரான்ச் 40,274 ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் இசி பிரான்ச், சிஎஸ்சி பிரான்ச் மற்றும் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 40,831 க்ளோசிங் ரேங்க் வரைக்கும், 41,396 க்ளோசிங் ரேங்க் வரைக்கும், 41,526 க்ளோசிங் ரேங்க் வரைக்கும் மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க்குக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஒத்தக்கால் மண்டபம் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 42,401 க்ளோசிங் ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் 42,798 மற்றும் அதற்கு கீழே வாங்கியிருக்கிற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள் பிரான்ச் 42,869 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இண்டஸ்ட்ரி பயோடெக்னாலஜி படிக்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு 43,190 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 43,425 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காலப்பட்டி டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் 43,850 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கேம்பஸில் படிக்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு ப்ரொடக்ஷன் பிரான்ச் 44,000 மற்றும் அதற்கு கீழே ரேங்க்குக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிஹெச்டி டெக்கில் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு ப்ரொடக்ஷன் சாண்ட்விச் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் 44,739 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 44,798 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த ரேங்க் ப்ரொடிக்ஷன் 90% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 10% அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த லிஸ்ட்டை ரெஃபரன்ஸ் லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
இதற்கு அடுத்தபடியாக வட்டமலைப்பாளையத்தில் இருக்கிற எஸ்ஆர்இசி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 45,000 ரேங்க் மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி 46,600 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜென்ரல் ரேங்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சரவணம்பட்டி ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 47,600 மற்றும் அதுக்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் 47,800 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடி கேம்பஸில் படிக்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 48,300 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு 48,400 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மருதமலைக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் ஒரு சீட் எனக்கு வேணும்னு நினைக்கின்ற மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் 49,100 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 49,200 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 49,800 மற்றும் அதுக்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேஜிஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் 50,400 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இது 5% டீவியேஷன் குறைச்சி நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரேங்க்ஸ். இதுவே நீங்கள் 10% டீவியேஷன் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கான ரேங்க்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரவுண்ட் 2ல் மேட்ச் ஆகி இந்த பர்டிகுலர் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.